அது எப்படி போட்டிருக்கான எஃப்ஐஆர் அண்ட் அதர்ஸ் மற்றும் சிலர் விஜயை அதில் குற்றவாளியை சேர்ப்பதற்கு வாய்ப்பு. அப்பா சொல்வதை கேட்காத பிள்ளை எவ்வளோ இருக்காரு. அப்பாவே சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்டா என்னிடமிருந்து என்னுடைய மகனை புஷி பிரித்து விட்டா. கரூர் என்ன பாஸ்போர்ட் வாங்கணுமா, விசா வாங்கணுமா, இல்லை ஏதாவது வெளிநாட்டு தூதர்கிட்ட கேட்கணுமா? கரூருக்கு கூட்டி கொண்டு போய் விஜயை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க வைக்க முடியாத கருணாநிதி எந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஜெயிச்சாரு? எம்ஜிஆர் எந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஜெயிச்சாரு? பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியும். ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா தமிழா பாண்டியன் அவர்கள் தான். தாவேகா தலைவரான விஜய் 28 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காரு. அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இந்த 28 மெம்பர்ஸ் கொண்ட குழுவை தாவேகா தலைவர் விஜய் அமைக்க என்ன காரணம்? இப்போ திமுக அண்ணா திமுக இரண்டும் தான் தாவேகாவுடைய பிரதான எதிர்க்கட்சிகள். ஆனால் திமுக அண்ணா திமுகவை போல இவர்கள் மாறுவதற்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆகும். கிளைக்கழகம் வரை வேர் வரப்பி உள்ள இயக்கம் திமுக அண்ணா திமுக. கிளைக்கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளருக்கு மேலே மண்டல செயலாளர், மண்டல செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர். இதெல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட வேண்டிய பட்டியல். ஆனால் தாவேக்கால இப்படி அமைப்பு ரீதியான ஜனநாயகப்படுத்தப்பட்ட தேர்தலே நடக்கவில்லை. இப்போ தேர்தல் ஆணையமே சொல்லிருச்சு, இந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை இருந்தால்தான் இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். அதற்கான முயற்சி. ரெண்டாவது, இந்த 28 பேர் கொண்ட குழு என்பது பொதுக்குழுவை தேர்ந்தெடுக்கணும், நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கணும், செயற்குழுவை தேர்ந்தெடுக்கணும். இந்த செட்டப்பில் யார்கிட்ட இருக்குது? திமுக அண்ணா திமுக இருக்குது. அப்போது இது எல்லாமே ஒரு கிளைக்கழகம் வரை கட்டமைப்பை கட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இவர்களிலிருந்து தான் பொதுக்குழு உறுப்பினர் வரணும். பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஏதோ கட்சிக்காரனை பூரா பொதுக்குழு உறுப்பினர் ஆக்கிட முடியாது. அவன் கிளைக்கழகத்தில் உறுப்பினராக இருக்கணும், இல்லைன்னா ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்கணும். ஒன்றிய கிளைக்கழகத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவனுடைய பேர் அந்த மினிட்டில் இருக்கணும். எத்தனை முறை கிளைக்கழக கூட்டம் நடந்ததுன்னு அந்த கிளைக்கழக செயலாளர் என்ன பண்ணுவான்? இது இத்தனாம் தேதி கூட்டம், விஜயுடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் இனிப்பு வழங்கினோம். இந்த கூட்டம் தலைமை வைத்தவர் கிளைக்கழக தலைவர், பொதுச் செயலாளர், இப்படியெல்லாம் மினிட்டு ஒரு பெரிய நோட்டை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் தான் கட்சி அமைப்பு. இப்போ இதை கட்டமைப்பதற்காக தேவையாகத்தான் இந்த 28 பேர் கொண்ட குழு கட்சியை வழி நடத்தும். இப்போ கரூர் சம்பவம் செப்டம்பர் 27, இது போன்ற ஒரு குழு இருந்தால், ஒரு பாதுகாப்பு படை, தொண்டரணி படை, இப்படி ஒரு படை இருந்தால் அவனுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து, திமுகவில் இருக்கான், அண்ணா திமுகவில் இருக்கான், சேப்பு சட்டை போட்டிருப்பான், கருப்பு பேண்ட் போட்டிருப்பான், அவன் போய் என்ன பண்ணுவான்? கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவான். இது போல எந்த அமைப்புமே இல்லையே விஜய்கிட்ட. அதான் இப்போ அமைச்சுக்கிறாங்க. இப்போ அதுக்கான முயற்சி அதிமுக திமுகலாம் என்னவா இருக்கு? அரச மரம் ஆலமரமாக இருக்கு. இப்போ இதுதான் செடி, இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் உருவாக்கினால்தான் ஒரு கட்சி. இது இல்லைன்னா அது கட்சி அல்ல. திமுக அதிமுக 2 பேருமே இந்த தேர்தலில் எப்படி தாவேகா நிர்வாகிகள் எப்படி சமாளிக்க போகிறான்? திமுகவோட கூட்டணியில், அதிமுக கூட்டணியில், பாஜக கூட்டணியில் யாரோடைய நாங்கள் தனியாக நிற்க போகிறோன்னு இப்போ நீங்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? அமைப்பே இல்லைன்னா இது. நீங்கள் தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்குது, சிறுத்தை இருக்குது, பாமக, பல கட்சி இருக்குது. ஆனால் பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுக தான். இப்போ விஜய் நான் தாயா வர்ற தேர்தலில் திமுகவுக்கு நான் தான் எதிரி, நாம் தான் எதிர்கட்சின்னு சொல்கிறார்ல. இப்போ இந்த மாதிரி கட்டமைப்புகளை இருந்தால் மட்டும்தான் திமுகவை சமாளிக்க முடியுமே தவிர, இதை விட அதிகமாக கட்டமைப்பு இருக்கிற அதிமுக பல முறை திமுகவை தோற்கடிச்சிருக்கு, திமுக அப்படியே தோற்றுருக்கு. அப்போ இது போன்ற நிலைக்கு வர வேண்டிய தேவை விஜய்க்கு ஏற்பட்டதனுடைய விளைவு, விஜய்க்கு கிளைக்கழகத்தில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, புஷி ஆனந்துக்கு கிளைக்கழகத்தில் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது. இதெல்லாமே
ஒழுங்கமைக்கப்பட்டு எல்லாம் சிஸ்டத்தில் ஏற்றி இந்த வேலைகள் தான் அமைப்பு செயலாளர். இந்த அமைப்பு செயலாளர் யார்? தாவேக்காக அமைப்பு செயலாளர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் வேற, இவர் வேற. இப்போ இது போன்ற முயற்சிகளை இப்பொழுது முன்னெடுத்திருக்கார் விஜய். ஆனால் இதெல்லாம் முன்னெடுத்து போகிற பொழுது இப்போ அந்த கரூர் வழக்கு விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கு. சாதகமாக இல்லை. ஏன் சாதகமாக இல்லைன்னா, A1 குற்றவாளி அந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு லெட்டர் பேடில் கொடுத்த, கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் A1. ஏன்னா கூட்டம் நடத்துவதற்கான அடித்தலைமை யார்? மதியழகன். இரண்டாவது புஷி ஆனந்த், அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் போய் சர்வே பண்ணி பார்த்துருக்கார். விஜய் இந்த வந்தால் இவ்வளோ கூட்டம் கூடும், இது சமாளிக்க முடியுமா? விஜய் இப்போ இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறது சொல்லுவார் அடிக்கடி, அது சாத்தியமா? இதெல்லாம் ஆய்வு செய்தது யார்? புஷி ஆனந்த். அப்போ அவர் இரண்டாவது குற்றவாளி. மூணாவது குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா நிர்மல் குமார், அவர் தான் ஐடி விங். அவர் தான் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்தது. அது எப்படி போட்டிருக்கான எப்பயாரு அண்ட் அதர்ஸ் மற்றும் சிலர். விஜயை அதில் குற்றவாளியை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. A4. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் செய்தி வந்துட்டு இருக்கு. விசாரணை நடத்தும் போதும் விஜய் மேலே தப்பில்லை அப்படின்னு தான் ஒரு பக்க தீர்ப்பு வந்திருக்குன்ற மாதிரி கேள்வி. நீதிமன்றம் இந்த வழக்கை இன்னும் எடுத்துக்கவே இல்லை. சிபிஐ புலனாய்வு செய்து குற்றம் எப்படி நடந்தது, இதற்கான சூழல் என்ன, இது அத்தனையும் இப்போ சர்வே பண்ணிகிட்ருக்கான். சர்வே பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு நீதிமன்றமே அஜய் தஸ்தோகின்னு ஒருத்தர் போட்டிருக்கு. அவர் யார்? அவர் பிஜேபியினுடைய ஆள். ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் வசுந்தராஜா சிந்தியா அந்த அம்மா முதலமைச்சர் இருக்கும். இவர் தான் அட்வொகேட் ஜெனரல். பிஜேபி அரசாங்கத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி இப்போ ஏதோ என்ன மாறி இருக்கார், இந்த வழக்கை மானிட்டர் பண்ணக்கூடிய ஆளாக மாறி இருக்கார். இவர் தான் பில்கிஸ் பானு கொலை வழக்கு, வயிற்றில் இருந்த கருவை கீறி எடுத்து கொன்ற குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ண ஆள் அவர் தான். இந்த அஜய் தஸ்தோகி ஜட்ஜாக இருந்த காலத்தில் தான். அப்போ இது மேலே குற்றச்சாட்டு உள்ள பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் யாருக்கு சுத்து போட்டிருக்காங்க? விஜய்க்கு சுத்து போட்டிருக்காங்க. திமுகவிடமிருந்து விஜய் தப்பிச்சிட்டாரு, அசரா கார்கிட்ட தப்பிச்சிட்டாரு, அஜய் தஸ்தோகிட்ட தப்பிக்க முடியாது. அப்போ விஜய் 4வது குற்றவாளியா அல்ல 5வது குற்றவாளியா? இப்படி ஒரு பெரிய கணக்கு இருக்குது பாஜக. இப்போ இந்த 28 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமை எஸ்ஏசி தானா? இல்லாமல் எஸ்ஏசி கண்டிப்பாக கட்சிக்குள்ளே வரவே மாட்டார். கட்சிக்குள்ளே அவர் ஆசைப்பட்டு தானே புள்ள அரசியலுக்கு வந்தார். ஆனால் அப்பாவுக்கு மகனுக்கு அரசியல் தொடர்பே இல்லையே. அப்பா சொல்வதை கேட்காத பிள்ளையாவில் இருக்கார். அப்பாவே சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் கேட்டால் என்னிடமிருந்து என்னுடைய மகனை புஷி பிரித்து விட்டார். யார் சொல்கிறா? புஷி பிரிச்சுட்டாரு. புஷியினுடைய சோசியர் கடலூர் சந்திரசேகரை பிரித்து விட்டார், மனைவியை பிரித்து விட்டார், பிள்ளையை பிரித்து விட்டார். சோசியை எதை சொல்கிறாலும் அதுதான் கேட்குறாரு. நான் சொல்வதை கேட்பதில்லைன்னு யார் சொல்கிறா? எஸ்ஐசி சொல்கிறார். அப்போது எஸ்ஐசி, அதாவது தாய் சொல்லை தட்டாதே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த கந்திரத்தெல்லாம் அவர் கேட்கவே இல்லையே. உண்மையான மந்திரத்தை கேட்காம பொய் மந்திரத்தை போய் கேட்குறாரு. யார்? கடலூர் சந்திரசேகர், புஷி போலி சாமியார்கள். இப்போ இன்னொரு சாமியார் வந்துட்டார். ஊத்துக்குழியில் புளிய மருத்துவத்தில் சோசியம் பார்த்த ஆதார் பண்டிட், அவர் ஜெயலலிதாவுக்கு ஜோசியராக இருந்து பல கோடி திருடிட்டு தப்பி ஓடி டெல்லியில் ஒழிஞ்சு, டெல்லியிலும் தப்பி ஓடி சிங்கப்பூர் போய் முதல் பொண்டாட்டிக்கான 2வது பொண்டாட்டி சேர்த்து 3வது பொண்டாட்டி வழக்கு இப்போ 4வது பொண்டாட்டியோடு இருக்கக்கூடிய ஆதன் பண்டிட். இந்த பண்டிட் தான் இப்போ அவருக்கு ஜோசியர். எல்லா குற்றவாளி பூரா இப்போ விஜய் பின்னாடி ஜோசின்னு சொல்கிறான். ஜெயலலிதாவால் தேடப்பட்டு விரட்டப்பட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கி விரட்டப்பட்ட நபர் தான் இந்த பண்டிட், ஆதன் பண்டிட். அப்போது விஜய் யாருடைய கட்டுப்பாடு இருக்கார்? அப்பா கட்டுப்பாட்லையா, இல்லை புஷி கட்டுப்பாட்லையா, இல்லை கடலூர் சந்திரசேகரன் கட்டுப்பாட்லையா, இல்லை இந்த ஆதன் பண்டிட்டு கட்டுப்பாட்லையா? யார் கட்டுப்பாடு இருக்காருன்னு தெரியல. அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான அரசியல்வாதி அல்ல, ஒரு சினிமாக்காரரை தவிர தெளிவான அரசியல்வாதி இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் 2023 மாமன்னனில் போய் நடிச்சிருச்சு.
மிரட்டி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. யாரை மிரட்டினாங்க? கீர்த்தி சுரேஷ் விஜயுடைய கதாநாயகி, பைரவா, சர்க்கார் இப்படிலாம் படத்தில் நடித்தவங்க. தன்னை தவிர வேறு ஆளுடைய நடிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி மூலம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து எந்த நடிகையுடைய கால் ஷீட் வேணுமோ அதை இந்த ஜெகதீஷ் பழனிசாமியுடைய நிறுவனத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இப்படி இருந்த நிலை சுரேஷ்க்கும் த்ரிஷாக்கும் இதானா? எல்லா நடிகைகளும் நயன்தாரா, தமன்னா, அனுஷ்கா எல்லா முன்னணி நடிகைகளுடைய கால் ஷீட் எங்கே போய் வாங்கணும்? ஜெகதீஷ் பழனிசாமியுடைய அந்த நிறுவனத்தில் தான் போய் வாங்கணும். ஏன் அப்படி? மொத்தம் பணம் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. மொத்தமாக 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு கொடுத்து அதை அந்த அத்தனை கால் ஷீட்டையும் அந்த நிறுவனம் தான் வச்சுருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி யாருக்கு பினாமி? விஜய்க்கு பினாமி. அப்போது இதை 2023 உதயநிதி என்ன பண்ணுறாரு? மாமன்னன் படத்துக்கு தன்னோட ஜோடியாக நடிப்பதற்கு கீர்த்தி சுரேஷை மிரட்டி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிடுறாரு. அப்போ தான் விஜய் நினைக்கிறார், நம்மகிட்ட கோடிக்கணக்க பணம் இருக்குது, சினிமா துறையே நம்மகிட்ட இருக்குது, கீர்த்தி சுரேஷை நம்மை மீறி நம்முடைய கதாநாயகிய உதயநிதி நடிக்க வச்சிட்டார். இப்போது நம்மகிட்ட இல்லாத ஒரே விஷயம் அவர்கிட்ட அதிக அரசியல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, கூட்டம் இருக்குது, மக்கள் கூட்டம் இருக்குது. இந்த அதிகார மையத்தை அரசியலை உருவாக்கினால் மட்டும்தான் நாம் திரைப்படத்துறையில் நிற்க முடியும், அரசியலையே நிற்க முடியும். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தாவேகா. இதை தவிர அரசியலில் அவசரமாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை விஜய்க்கு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த 28 நபர்கள் கொண்ட குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிஜி, இந்த மாதிரி பெரிய ஆட்கள் தான் வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட பார்வை? ஆமாம், அவங்க பூராமல் இப்போ அசோகன் ஒரு அதிகாரி இருக்காருலாம் சொன்னாங்க, நிறைய அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் பூராமல் கடந்த காலத்தில் அதிமுகவுக்கு ஆலோசனை சொன்னவர்கள். அதிமுகவுக்கு ஆலோசனை சொன்ன அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் இப்போ அந்த 28 பேர் கொண்ட குழு. இந்த குழு தான் வழிகாட்டுதுன்னு சொல்கிறாரு. இந்த காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் பணியாற்றுகிற பொழுது அவர்களால் சரியாக சோபிக்க முடியல. இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கார். அருண்ராஜ் ஐஆர்எஸ்னால் கரூரில் ஒரு கல்யாண மண்டபம் பிடிக்க முடியலையே, ஒரு ஸ்கூலினுடைய ஆடிட்டோரியம் பிடிக்க முடியலையே, விஜயை கரூருக்கே கூட்டிகிட்டு போக முடியலையே. கரூர் என்ன பாஸ்போர்ட் வாங்கணுமா, விசா வாங்கணுமா, இல்லை ஏதாவது வெளிநாட்டு தூதர்கிட்ட கேட்கணுமா? கரூருக்கு கூட்டி கொண்டு போய் விஜயை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க வைக்க முடியாத குழு என்ன உடனே நான் ஆட்சிக்கு அதிகாரத்தை கூட்டிகிட்டு போயிருமா? இல்லை. அருண்ராஜும் போய் அங்கே சொந்த சமூகம், அவருக்கு உங்கள் வேளாண் சமூகம் தான். மண்டபத்தை கேட்குறாரு, ஆடிட்டோரியம் கேட்குறாரு, இடத்த கேட்குறாரு, செட்டு போடலாங்கிறாரு, ஒன்றும் நடக்கலையே. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து 41 குடும்பத்தை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை, ஒரு பந்தலை போட்டு, காலி இடத்த பிடிச்சி பந்தலை போட்டு 5000 பேரை கூட்டம் கூடுகிற இடத்தை உங்களால் தேர்வு செய்ய முடியலன்னா நீங்கள் எப்படி விஜய் வச்சு முதலமைச்சர் நாற்காலி அடைவீங்க? எப்படி 150 எம்எல்ஏ ஜெயிப்பீங்க? தமிழ்நாட்டில் 40 எம்பி 234 எம்எல்ஏ உள்ள ஒரு கான்ஸ்டியூஷன். இது எப்படி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? விஜயை கரூருக்கே கூட்டிகிட்டு போக முடியல. இப்போ இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் தாவேகாக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அதிகாரிகளை விஜயே தேடி பிடிச்சி கொண்டு வந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் இந்த அதிமுக திமுகவுக்கு இணையாக இந்த தாவேகாவை தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை செய்யுங்க, எங்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்யுங்க, ஜனநாயக ரீதியாக உதவி செய்யுங்க, உங்களுடைய கடந்த கால அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் திமுக அதிமுகவோட எதிர்த்து நிற்கிறோம். எங்களை பின்புறமாக ஒருத்தரும் முன்புறமாக ஒருத்தர் எங்களை குத்துகிறார்கள். அப்போ இதெல்லாம் மீறி நாங்கள் வரணும்னா நீங்கள் தான் எங்களுக்கு பல மாவட்டங்களில், ஒரு 40 மாவட்டங்களில் வழிகாட்டணும். இப்படியாக இந்த குழுவை அமைத்திருக்கிறார். இந்த குழு, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பிரசாந்த் கிஷோர் ஜெயலலிதாவை பார்க்க வர்றார். ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது ஜெயலலிதா எவ்வளோ பெரிய அரசியல்வாதின்னு தெரிஞ்சுங்க, விஜய் எவ்வளோ பெரிய அரசியல்வாதின்னு தெரிஞ்சுங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறார், ஆமாம் 234 தொகுதி நான் ஸ்டடி பண்ணி என்னுடைய ஆளை போட்டு ஏடிஎம்கே எப்படியாவது ஜெயிக்க வச்சிட்றேன். என்னுடைய சம்பளம்
300 கோடி. எவ்வளவு? 300 கோடி. அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிச்சு, நீங்கள் இப்போது இங்கே வர்றதுக்கு முந்தைய திமுக போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, அங்கேயும் இதே பட்ஜெட்டை கொடுத்துருக்கீங்க. எங்கே பட்ஜெட்டு தேருதோ அங்கே எங்களுடைய எல்லா டேட்டாஸும் வாங்கிக்குவீங்க. திமுக டேட்டாஸ் முறை இப்போ கொண்டு வந்துருச்சு. எங்கள் டேட்டாஸும் வாங்குவீங்க. எது வியாபாரம் படிதோ எங்கள் டேட்டாஸை கொண்டு அங்கே விற்றுட்டு போயிடுவீங்க. அதனால் எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களை நம்பியான பல முறை முதலமைச்சரான வந்த வழியை பார்த்து கிளம்புகன்று சந்தம்மா. ஜெயலலிதா ஜெயிச்சுதா இல்லையா? அப்போது அனுபவம் தான் அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க. கருணாநிதி எந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஜெயிச்சார்? எம்ஜிஆர் எந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு ஜெயிச்சார்? பிரசாந்த் கிஷோர்னு யாருன்னு தெரியாது. 34 தொகுதிகளுக்குமான வேட்பாளரை எம்ஜிஆர் சொல்லுவார், கருணாநிதி சொல்லுவார், ஜெயலலிதா சொல்லும். இந்த 26 பேர் குழுவெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் இவருடைய அரசியல் அனுபவம் இல்லாதனுடைய விளைவு, அவருடைய சினிமா நடிகர், 25 வருஷமா சிறந்த சினிமா நடிகர். இல்ல உதயநிதி அப்பா யாரு, தாத்தா யாரு, அப்படி ஒரு வரலாறு இருக்குமா? அப்போ பேக்ரவுண்டே இல்லாம ஒருத்தங்க அரசியலுக்கு வரக்கூடாது. வரக்கூடாது இல்லை, வர முடியாது. எதிரி அதிகமா இருக்கு. அரசியல் என்பது நீங்க எதிரிகளால் துரோகிகளால் நிறைந்த இடம். யூடியூப் புட்டஸ், ஜூலியஸ் சீசர் நாடகம் பார்த்துருக்கீங்களா? புட்டஸ் நீயுமாயா குத்துற என்னைய, நீயுமா யூடியூப் புட்டஸ். ஏன்னா நீ எங்க நண்பனாக இருந்த இப்போ நீயே கத்தியா குத்துறியா என்ன? அதுதான் அரசு. எங்கள் கிரேக்க அரசியலே அப்படி தான், யூடியூப் புரூட்டஸ். அதனால் விஜய்க்கு இப்போ அங்கே யார் புரூட்டஸ்ன்னு தெரியாது. பல புரூட்டஸ்கள் ஒழிந்து இருக்கிறார்கள். கருணாநிதிக்கு பல புரூட்டஸ், ஜெயலலிதாவுக்கு பல புரூட்டஸ், எம்ஜிஆர் பல, இதெல்லாம் தாண்டி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போ அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதனால் இவர் மீண்டும் வருவாரா இல்லை இந்த வர்ற தேர்தலில் விஜயகாந்த் நிலைமை விஜய்க்கு வந்துடும். ஆண்டவனோடும் கூட்டணி, மக்களோடும் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மக்கள் பூரா ஓட்டு போட்டான். கடைசி எங்கே போய் செட்டில் ஆனார்? ஜெயலலிதா போய் செட்டில் ஆகிட்டார். அதே நிலைமை விஜய்க்கு ஏடிஎம்கே பிஜேபியோடு சேருவதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தொண்டர்களாகிய ஆதவர்ஜனாக்கும் புஷ்யானந்துக்கும் இவங்களெல்லாம் எடுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு டெல்லியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதா ஒரு செய்தி. அது யார் தரா? அதுக்கு பின்னாடி இருக்கிற விவரங்கள். விஜய் கரூருக்கு போவதற்கு தாமதமான பிறகு கட்சிக்காரே ட்வீட் போடுறான், ஏன் எங்கள் தளபதி கரூருக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, யார் தப்பாக ஆலோசனை சொல்கிறீங்க? ஆதவர்ஜுனாவா புஷ்யா? கட்சிக்காரனே கேட்குறான். 7 தடவை போயிட்டு வந்துட்டார் எடப்பாடி எங்கே கரூருக்கு, ஸ்டாலின் போயிட்டு வந்துட்டார். ஏன் எங்கள் தலைவரை விட மாட்டேங்கிற, ஏன் அடைச்சி வச்சிருக்க, தப்பா ஏன் ஆலோசனை சொல்கிற கேட்குறான். அப்போது உண்மை நிலைமை அதுதானே. டேய் நான் கரூருக்கு போகிறேன், என் மக்களை சந்திப்பேன்யா. இது என்ன ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சியா, இல்லை இலங்கை ராஜபக்ஷ ஆட்சியா? அதெல்லாம் கிடையாது, ஜனநாயக ஆட்சியா. நான் கிளம்புறேன் கரூரில். ஏன் போக முடியல? ஏன் கரூருக்கு போக முடியல? கரூரே பனையூருக்கு வந்திருக்கு. இதுதான் பக்குவம் இல்லாத அரசியல். எம்ஜிஆர் வேட்டி கட்டிட்டு அந்த கிளம்பியிருப்பார். ஜெயலலிதா நீங்கள் பிரச்சார வேலையும் போயிருக்கோம். கருணாநிதி என்ன பண்ணுவார்? அவரும் கிளம்பியிருப்பார். ஆனால் விஜயால் தேர்ந்த அரசியல்வாதியாக அவரால் வேஷம் கட்ட முடியவில்லை. அதனுடைய விளைவு தான் கரூரை பனையூருக்கு வந்திருக்கு. இவர் கரூருக்கு போக முடியல. இது முதல் தர விஜயனுடைய தோல்வி. அந்த சம்பவம்லாம் மீறி எல்லாரையும் பார்த்து அதெல்லாம் ஒரு மாதிரி விஜய் சால்வ் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இன்னைக்கு அவர் ஒரு மீட்டிங் நடத்த போறாராமே, அதை பற்றி விவரங்கள். அதாவது இந்த மக்களை சந்திக்கிற இந்த கூட்டம் என்பது நான் சோர்ந்து போகலை, நான் இன்னும் லைவாக தான் இருக்கேன், மீண்டும் நான் களத்துக்கு வருவேன், மீண்டும் பிரச்சாரம் பண்ண போகிறேன், மீண்டும் நான் தேர்தலில் சந்திப்பேன். 234 வேட்பாளர் என்கிட்ட இருக்கான், எம்எல்ஏ. இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கரூருக்கு செப்டம்பர் 27க்கு பிறகு ஒரு படர்ந்த தாவேகா உடைய சோகத்தை உடைத்தெறிகிற வேலையை விஜய் செய்கிறார். நான் மீண்டும் இருக்கேன், நான் லைவாக தான் இருக்கேன், மக்களை சந்திக்கிறேன், மக்களோட மக்களாக தான் இருக்கேன். என்னை யாரும் அடைத்து வைக்கலை, ஒழிச்சு வைக்கலை, என்னை யாரும் கடத்திட்டு போடலாம், மக்களோடு மக்களாக இருக்கேன். மக்களுக்காக நான், ஜெயலலிதா சொல்வதை போல் மக்களுக்காக நான், எனக்காக மக்கள், இந்த அறிவிப்புக்காகத்தான் மக்களை சந்திப்பதாக அவர் வெளியில் வர்றார்.
ஓகே சார். ஸோ வெளியே வந்து அந்த மீட்டிங்கில் என்ன பேச போகிறாரு, என்ன நடக்க போகிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.